ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கு 2 மகன்கள். அந்த 2 மகன்களில் மூத்த மகன் உழைப்பின் மீது அதிக ஆர்வம். எல்லா விஷயத்திலும் கவனமாகவும் தெளிவாகவும் முடிவெடுப்பவர். இளைய மகன் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தின் மீது அதிக ஆர்வம். ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வரும் நம்மளை தேடி. அதன் மூலியமாக இருக்கிற செல்வந்தர்களை தாண்டி நாம் மிகப்பெரிய செல்வந்தராக மாற வேண்டும், அந்த ஒரு எண்ணம் கொண்டவர். இந்த 2 மகன்களுடைய தந்தை மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கு மூத்த மகன் மீது நம்பிக்கை உண்டு, ஆனால் இளைய மகன் மீது நம்பிக்கை இல்லை. ஏனால் மூத்த மகன் உழைப்பின் மீது அதிக நாட்டமுள்ளவர், இளைய மகன் அதிக அதிர்ஷ்டத்தின் மீது நாட்டமுள்ளவர். நாம் இறந்த பிறகு இந்த செல்வத்தை இவனிடம் சரிபாதியாக பிரித்து கொடுத்தால் இவன் எப்படியாவதொன்று அதை அழித்து விடுவான் என்று அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அதாவது அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்வத்தை இவன்கிட்ட இருந்து காப்பாற்றுறது எப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் 2 மகன்களையுமே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மகன்களே, நான் எப்படியோ ஒன்று மனுஷனாக பிறந்தா இறக்கத்தான் வேணும். நான் கூடிய சீக்கிரம் இறந்துடுவேன். ஏன்னா எனக்கும் வயசு ஆகிட்டே இருக்குது. அதனால் நான் உயிரோடு இருக்கும்போதே இந்த செல்வத்தை எல்லாம் உங்களுக்கு சரிபாதியாக நான் பிரித்து கொடுத்துட்றேன். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு கட்டளை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே 2 மகன்களுமே என்னப்பா கட்டளை சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அது ஒன்றும் இல்லைப்பா, நான் இறந்த பிறகு நீங்கள் 2 பேருமே புத்திசாலிங்க, திறமைசாலிங்க அப்படின்னு 2 மகன்களையுமே விட்டு கொடுக்காமல் பேசிட்டு வராரு. இப்போ நான் உங்கள் 2 பேர்த்திட்டையும் 10 லட்ச ரூபா தரேன். இதை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 10 லட்ச ரூபாயை யார் மிக விரைவில் 20 லட்ச ரூபாயா மாற்றுறீங்களோ அவங்களுக்கு நான் சரிபாதியாக கொடுக்குற பங்குலேருந்து இன்னொரு பங்கு எச்சா கொடுப்பேன் அப்படின்னு ஒரு கட்டளையை சொல்கிறாரு. இதற்கு 2 பேருமே ஆகா, நம்ம சீக்கிரம் இந்த 10 லட்சத்தை 20 லட்சம் ஆக்கிடணும் அப்படிங்கிற ஆசையோட 2 பேருமே அந்த 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மூத்த மகன் உழைப்பின் மீது அதிக நாட்டம் உள்ளவர். அவர் பார்த்திங்கன்னா எதில் முதலீடு செய்கிறாருன்னா, அதாவது தொழில்களின் மீது போட்டு அதில் வர சின்ன சின்ன வருமானத்தை வச்சு நம்ம சிறுக சிறுக சேர்த்து இந்த 10 லட்ச ரூபாயை எப்படியோ ஒன்று ஒரு சில ஆண்டுகளில் நம்ம முன்னுக்கு வந்து அப்பாட்ட நல்ல பேர் வாங்கி கொஞ்சம் சேர்த்து செல்வத்தை வாங்கிக்கணும்னு எண்ணத்தில் அந்த 10 லட்ச ரூபாயை வாங்கிட்டு போயிடுறாரு மூத்த மகன். இளைய மகன் பார்த்திங்கன்னா, ஆகா 10 லட்ச ரூபா அப்பா நம்மளுக்கு ரொக்கமாக கொடுத்துட்டாரு, இவர்கிட்ட 20 லட்ச ரூபாயா ஒரு சில மாதங்கள்லேயே நம்ம மாற்றி காட்டிடணும். அதற்கு நம்ம அதிர்ஷ்டத்தின் மீது அதிக நாட்டமுள்ள வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அனைத்து சூதாட்டங்களிலுமே ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு, அதாவது அந்த சூதாட்டத்தின் மூலியமாக முதல்ல வருமானம் பார்த்திங்கன்னா ஓஹோன்னு வந்தது. அதாவது கூடிய மிக விரைவிலேயே சீக்கிரம் நம்ம பணக்காரர் ஆயிரம் போல் இருக்குதே, ஆகா இதை வச்ச நம்ம மிகப்பெரிய ஆளாக அப்பா முன்னாடி பேர் வாங்கிறோன்னு சொல்லி அந்த வர்ற பணத்தை வச்சு மறுபடியும் அதிலே ஈடுபடம் காட்டி முதல்ல அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கொஞ்சம் பணம் வந்ததை எடுத்துக்கிட்டு கம்முன்னு வராமல் மீண்டும் அதன் பின்னாடியே போய் 10 லட்ச ரூபாயை கொடுத்த அப்பா முன்னாடி வந்து வெறுங்கையை வீசிட்டு நின்னார் இளைய மகன். மூத்த மகன் என்ன பண்ணாருன்னா, உழைப்பின் மீது அதிக நாட்டம் உள்ளங்காட்டி கிட்டத்தட்ட அவர் பார்த்திங்கன்னா 20 லட்ச ரூபாயோட வந்து அப்பா முன்னாடி நிற்கிறாரு. அப்பா பார்த்திங்கன்னா அப்பையும் தம்பியை விட்டு கொடுக்காம, அப்பா அவனை சத்தம் போடாதீங்க, அவனோட புத்தி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு அப்பா சிரித்தபடியே, மூத்த மகனே, நீ எனக்கு எப்பயுமே நீ 20 லட்ச ரூபாயை மாற்றி கொண்டாந்துருவேன்னு எனக்கு தெரியும். இவன் மேலே இருந்த சந்தேகத்தினால தான் உன்னையும் நான் பரீட்சை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது அப்போ தான் இந்த இளைய மகன் முழுசாக உணர ஆரம்பிக்கிறான். நம்ம போகிற பாதை எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான பாதை. இப்போ அப்பா அந்த 10 லட்ச ரூபா கொடுக்கும்போதே நம்ம அந்த 10 லட்ச ரூபாயை இழந்துட்டோம். இதே நம்ம அப்பா பாதியை இந்த சொத்தில் சரி பங்கு பிரித்து கையில் கொடுத்துருந்து அதை நம்ம இழந்திருந்தா நம்மளோட வாழ்க்கை பாதை எங்கே போய் நின்றுருக்கோம், நம்மளோட குடும்பம் என்ன ஆயிருக்குன்னு அந்த இடத்துல
யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதிலிருந்து அவர் திருந்தவும் ஆரம்பிக்கிறாரு. மனுஷனாக பிறந்த அனைவருமே தப்பு செய்கிறது இயல்பு. அதை பார்த்தீங்கன்னா சரியான தக்க சமயத்தில் காலமே ஒரு பாடம் புகட்டி விடும். அப்போ பார்த்து திருந்தினவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். எந்த ஒரு தப்பை மீண்டும் மீண்டும் ஒருத்தன் செய்கிறானோ அவனால் கடைசி வரை வாழ்வில் முன்னுக்கே வர முடியாதுங்கிறது தான் இந்த கதை உணர்த்துது.